சொல்லிடவே சிறு பெண்ணாக நான் மாறி இங்கு வந்தேன். சிங்கம் போல கதை சொல்லிடவா, பட்டாம்பூச்சி பாட்டு பாடிடவா, மண்ணிற்கு நான் வந்தேன் நண்பர்களே. அம்புலி கதைகள் சொல்லிடவே, சிங்கம் போல கதை சொல்லிடவா, பட்டாம்பூச்சி பாட்டு பாடிடவா, யானை ஆமை கதை சொல்லிடவா, பூனை பாட்டு நானும் பாடிடவா. பட்டாம்பூச்சி. அனைவருக்கும் பட்டாம்பூச்சியின் அன்பு வணக்கம். இது பட்டாம்பூச்சியின் 2வது படைப்பு. முதல் தொகுப்பு போலவே இதுலயும் என் நண்பர்களுக்காக நல்ல பாடல்களோடும் கதைகளோடும் நான் வந்திருக்கேன். ஆனாலும் இதுல ஒரு சிறப்புண்டு. பஞ்சதந்திர கதைகளோடு இந்த முறை ஈசாப் கதைகளையும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பட்டாம்பூச்சி. முதலில் வருவது கிராமிய பாடல்கள். உங்களுக்கு பாடவும் படிக்கவும் கூடிய பாடல்கள். ஒரு புறாவை கூட்டுல அடைச்சா அது எவ்வளவு கஷ்டப்படும். இதோ ஒரு புறா சொல்வதை கேளுங்கள். பிராவே பிராவே போகாதே, வாயன் கூட்டில் விளையாட, காயும் கனியும் போல் உனக்கு சோறும் கறியும் நான் தருவேன். பிராவே பிராவே போகாதே, வாயன் கூட்டில் விளையாட, காயும் கனியும் போல் உனக்கு சோறும் கறியும் நான் தருவேன். கூட்டில் வாழ்க்கை உன் இஷ்டம், என்னால் வாழ்ந்திட முடியாது. நானும் பச்சை கிளியை போல் வானம் நோக்கி போகின்றேன். பிராவே நீயும் போகாதே, பசியும் தாகமும் உண்டாகும். வெயில் கால சூரியனால் தேகம் எங்கும் புண்ணாகும். ஈசன் வழங்கிய சிறகிருக்க என்றும் எனக்கு பயம் எதற்கு? விரும்பிய இடம் நான் பறந்திடுவேன், பிடித்ததை பறித்தும் சாப்பிடுவேன். பிராவே பிராவே போகாதே, வேண்டியதெல்லாம் தருவேனே. காட்டுக்குள் சுற்றி பறப்பதுமேன், கூட்டில் வாழ்வதும் சுகம்தானே. முட்டாள் பூனை நான் உனக்கு, என்ன சொல்லியும் பயனில்லை. எந்தன் சிறகை நான் விரித்து எங்கும் பறப்பேன் அரை நொடியில். பட்டாம்பூச்சி. வானவில்லுக்கு எத்தனை நிறங்கள்? 7. பட்டாம்பூச்சிக்கு 5. நிறங்கள் பற்றிய இந்த பாடலை கேளுங்கள். ஆகாயத்தின் நிறம் என்ன? நீல நிறம்தான் ஆகாயம். முல்லைப்பூவின் நிறம் என்ன? நன்மை நிறைந்த வெள்ளை நிறம். பேசும் கிளியின் நிறம் என்ன? இலையை போல் ஒரு பச்சை நிறம். காகப்பறவையின் நிறம் என்ன? சுகம் காட்டும் கருப்பு நிறம். செம்ப
நினைச்சா யானையை கூட ஏமாத்திடும். காக்கை பற்றி ஒரு பாடல். காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. குஞ்சுக்கு தீனி கொடுத்திட நான் கொண்டிங்கு வந்தேன் நெய்யப்பம். குஞ்சுக்கு தீனி கொடுத்திட நான் கொண்டிங்கு வந்தேன் நெய்யப்பம். குஞ்சுக்கு தீனி இல்லை என்றால் பசியால் குஞ்சும் அழுதுவிடும். காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. என்னிடம் நீயும் தருவாயா உன்னிடம் உள்ள நெய்யப்பம்? பொய்யை என்னிடம் சொல்லாதே, உன்னிடம் இல்லை நெய்யப்பம். அப்பத்தை யானை காட்டிடவே ஐயோ காக்கை பிடுங்கியதே. பட்டாம்பூச்சி. குடைகள் பல வகையில் உள்ளது. ஓலைக்குடை, தொப்பிக்குடை, முத்துக்குடை, அப்புறம் துணிக்குடை. குடைகளை பற்றி இந்த பாட்டு. பள்ளிக்கூட பிள்ளைக்கென்று புள்ளிக்குடையுண்டு. ஊன்றினக்க தாத்தாவிற்கு கருப்பு குடையுண்டு. காட்டில் வேலை செய்வோருக்கு தொப்பிக்குடையுண்டு. யானை மீது சாமிக்காக முத்துக்குடையுண்டு. நீட்டி மடக்கி எடுத்து செல்ல பல வண்ண குடைகள். மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காத்திடுமே குடைகள். பள்ளிக்கூட பிள்ளைக்கென்று புள்ளிக்குடையுண்டு. ஊன்றினக்க தாத்தாவிற்கு கருப்பு குடையுண்டு. காட்டில் வேலை செய்வோருக்கு தொப்பிக்குடையுண்டு. யானை மீது சாமிக்காக முத்துக்குடையுண்டு. நீட்டி மடக்கி எடுத்து செல்ல பல வண்ண குடைகள். மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காத்திடுமே குடைகள். பட்டாம்பூச்சி. இனி என் பிரியமான நண்பர்களுக்காக எண்ணி படிக்க ஒரு பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச அத்தனையும் இந்த பாட்டுல இருக்கு. அதனால இந்த பாட்டை ரசிச்சு கேளுங்க. ஒட்டகம் ஒன்று நிற்கிறதே, ஒட்டகம் ஒன்று நிற்கிறதே, ஒட்டகம் ஒன்று நிற்கிறதே. வண்டுகள் இரண்டு பறக்கிறதே, வண்டுகள் இரண்டு பறக்கிறதே, வண்டுகள் இரண்டு பறக்கிறதே. ஆந்தைகள் மூன்று பார்க்கிறதே, ஆந்தைகள் மூன்று பார்க்கிறதே, ஆந்தைகள் மூன்று பார்க்கிறதே. டாலர்கள் நான்கு மின்னியதே, டாலர்கள் நான்கு மின்னியதே, டாலர்கள் நான்கு மின்னியதே. கைகள் ஐந்து நடக்கிறதே, கைகள் ஐந்து நடக்கிறதே, கைகள் ஐந்து நடக்கிறதே. வாத்துகள் ஆறு நீந்தியதே, வாத்துகள் ஆறு நீந்தியதே, வாத்துகள் ஆறு நீந்தியதே. கோழிகள் ஏழு கூவியதே, கோழிகள் ஏழு கூவியதே, கோழிகள் ஏழு கூவியதே. பட்டங்கள் எட்டு பறக்கிறதே, பட்டங்கள் எட்டு பறக்கிறதே, பட்டங்கள் எட்டு பறக்கிறதே. பம்பரம்
கூவியதே. பம்பரம் ஒன்பது சுற்றியதே, பம்பரம் ஒன்பது சுற்றியதே, கிளிகள் 10 பாடியதே. கிளிகள் 10 பாடியதே, கிளிகள் 10 பாடியதே. பட்டாம்பூச்சி. நண்பர்களே, தும்பியின் பின்னால ஓடி விளையாடி இருக்கீங்களா? கையில பிடிச்சிருக்கீங்களா? சரி, தும்பியை பற்றி இந்த பாட்டு கேட்கலாமா? ரெடி? பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. விளையாட இடம் தருவேன், குளித்தாட குடம் தருவேன். பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. தங்கத்திலே முக்காலி சாப்பிடவும் தங்கத்தட்டு. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. கை கழுவ வெள்ளி சொம்பு, கை துடைக்க பட்டு துணி. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. பட்டாம்பூச்சி. நீங்க யானைய பார்த்ததுண்டா? பெரிய வயிறும் பெரிய காதும் பெரிய காலும் அதோட நீளமான தும்பிக்கையும், இல்லையா? இதோ யானை பாட்டு. யானைக்கு பெரிய வயிறுண்டு, தும்பிக்கை ஒன்றுண்டு. யானைக்கு பெரிய வயிறுண்டு, தும்பிக்கை ஒன்றுண்டு. தும்பை பூவின் நிறமுள்ள பூரிய தந்தம் 2 உண்டு. வீசி வீசி நடக்கத்தான் புறத்தை போல காதுண்டு. காடும் மேடும் கடந்து போக தடித்த கால்கள் 4 உண்டு. தடித்த கால்கள் 4 உண்டு. யானைக்கு பெரிய வயிறுண்டு, தும்பிக்கை ஒன்றுண்டு. யானைக்கு பெரிய வயிறுண்டு, தும்பிக்கை ஒன்றுண்டு. தும்பை பூவின் நிறமுள்ள பூரிய தந்தம் 2 உண்டு. வீசி வீசி நடக்கத்தான் புறத்தை போல காதுண்டு. காடும் மேடும் கடந்து போக தடித்த கால்கள் 4 உண்டு. தடித்த கால்கள் 4 உண்டு. பட்டாம்பூச்சி. நீங்க நண்டுகளோட கல்யாணம் பார்த்ததுண்டா? இதோ ஒரு நண்டு கல்யாணம். கல்யாண வீட்டிலே நண்டு நண்டு கல்யாணமாம் இன்று இன்று. கல்யாண வீட்டிலே நண்டு கல்யாணமாம் இன்று. தாலியும் மாலையும் வேண்டும், பண்டம் பாத்திரம் வேண்டும், பந்திக்கு சாப்பாடு வேண்டும், மேளமும் தாளமும் வேண்டும். பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் எல்லாம் நண்டுக்கு வேண்டும்.
சட்டையும் எல்லாம் நடக்க வேண்டும். பட்டாம்பூச்சி. இனி நண்பர்களுக்கு விருப்பமான கதைகள். 2 பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் 6 உலக புகழ் பெற்ற ஈசப் கதைகள். ஒவ்வொரு கதையிலும் ஒரு நல்ல குணமும் பண்பும் இருக்கும். பட்டாம்பூச்சி. ஆபத்திலிருந்து தப்பிக்க தந்திரம் வேண்டும். இல்லாட்டி இந்த நீல நரியின் நிலை தான் எல்லாருக்கும் ஏற்படும். இந்த கதை பாருங்க. ஒரு சமயம் கோமாயு என்ற குள்ளநரி காட்டை விட்டு ஊருக்குள் வந்தது. நரியை ஊரில் இருக்கும் நாய்கள் சும்மா விடுமா? ஒன்று கூடி துரத்த ஆரம்பித்தன. உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய குள்ளநரி அருகில் இருந்த ஒரு சாயப்பட்டறைக்குள் புகுந்தது. உயிர் தப்பிக்க ஓடிய குள்ளநரி கால் தவறி அங்கிருந்த நீல நிற தொட்டிக்குள் விழுந்தது. தொட்டியில் விழுந்த குள்ளநரி நிறம் மாறி நீல நரி ஆனது. நிறம் மாறிய குள்ளநரி காட்டுக்கு செல்ல காட்டில் வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டது. என்ன, எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்க்கிறார்கள்? ஏன் என்று கேட்டு பார்ப்போம். நீல நரியை பார்த்த விலங்குகள் பயந்து ஓடின. ஒன்றும் புரியாத நரி என்னை பார்த்து இப்படி பயப்பட என்ன காரணம் என்று புலம்பிக் கொண்டே தன் உருவத்தை அருகில் இருந்த குளத்தில் பார்த்தது. அட, என் நிறமாற்றம்தான் காரணமா? என்னை பார்த்து பயந்தா ஓடினார்கள்? நீலத்தில் விழுந்தது நல்லதுதான் போலிருக்கிறது. உடனே மற்ற விலங்குகளை பார்த்து நீலநரி, நீங்கள் யாரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த காட்டின் ராஜாவாக இருக்க வனதேவதை என்னை அனுப்பியிருக்கிறாள். நீங்கள் எல்லோரும் என்னை உங்களின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை ஆபத்தில் இருந்து காப்பேன் என்று சொல்ல, இந்த வித்தியாசமான விலங்கை வனதேவதை கூட அனுப்பியிருக்கலாம். நம் வனதேவதைக்காக இவனை ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என எல்லா விலங்குகளும் முடிவு செய்தன. நரி காட்டின் ராஜா ஆனது. ஒரு நாள் கோமாயு தன் மந்திரிகளுடன் பாறை மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் நரிகளின் கூட்டம் ஒன்று ஊளையிடும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட கோமாயுக்கு ஊளையிடும் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. கோமாயு தன் நிலையை மறந்து தானும் உரக்க ஊளையிட்டது. உண்மை வெளிவர அருகில் இருந்த சிங்கம் கோபத்துடன் நரியின் மீது பாய்ந்தது. பார்த்தீர்களா, ஏமாற்றுக்காரனுக்கு கிடைத்த தண்டனையை? பட்டாம்பூச்சி.
கர்வம் என்றும் நல்லதல்ல. ஒரு கர்வம் பிடித்த புறாக்களின் ராஜாவை பற்றிய கதை அடுத்து வருவது. புறாக்களின் ராஜாவாக இருந்தது சித்திரகிரீவன் என்ற புறா. மற்ற புறாக்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தது சித்திரகிரீவன். எங்கு சென்றாலும் தன்னுடன் மற்ற புறாக்களையும் அழைத்துச் செல்வது சித்திரகிரீவனின் வழக்கம். உணவுக்காக பல காடுகளையும் ஊர்களையும் தாண்டிச் சென்றது புறா கூட்டம். வழியில் கிடைத்த தானியங்களை தங்களுக்கு உணவாக்கிக் கொண்டது. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டின் வழியாக பறந்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் நிறைய தானியங்கள் இருப்பது சித்திரகிரீவனின் கண்ணில் பட்டது. தானியங்களை பார்த்த சித்திரகிரீவன் மற்ற புறாக்களோடு அந்த இடத்தில் தரையிறங்கியது. புறாக்களின் செயலை ஒரு காகம் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. புறாக்களின் தேவை நெல்மணிகள் என்பதை காகம் புரிந்து கொண்டது. அதை பார்த்த காகம் புறாக்களின் அருகில் சென்று சித்திரகிரீவனிடம் பேசியது. புறாக்களே, இந்த நெல்மணிகளை சாப்பிடவா இங்கு வந்தீர்கள்? வேண்டாம், ஒரு வேடன் உங்களை பிடிக்க வலை விரித்திருக்கிறான். காகம் சொல்வதை கேட்ட சித்திரகிரீவன் திமிரோடு காகத்தை பார்த்து, நான் சித்திரகிரீவன், புறாக்களின் ராஜா. நீண்ட தூரம் பறந்து நானும் என் படை வீரர்களும் இங்கு வந்திருக்கிறோம். நெல்மணிகளை நாங்கள் சாப்பிடத்தான் போகிறோம். இதை கேட்ட காகம் மீண்டும் தடுத்தது. ஆனால் புறாக்கள் தங்கள் முடிவிலிருந்து மாறவே இல்லை. காகம் சொன்னதை கேட்காத சித்திரகிரீவனும் மற்ற புறாக்களும் தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தன. உடனே காகம் தன் மரத்திற்கு பறந்துவிட மேலிருந்து ஒரு வலை புறாக்களின் மீது விழுந்தது. அப்போதுதான் புறாக்கள் தங்களின் ஆபத்தை உணர்ந்தன. இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த காகம் மீண்டும் சித்திரகிரீவனிடம் வந்தது. காகத்தை கண்ட சித்திரகிரீவன், மன்னித்துவிடு நண்பனே, உன் பேச்சை மதிக்காமல் போனதால்தான் எங்களுக்கு இந்த நிலை. இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? பேசிக்கொண்டிருக்க இது நேரமில்லை. தப்பிக்கும் வழியை பற்றி யோசிக்கலாம். எல்லோரும் முழு பலத்தையும் காட்டி ஒன்றாகச் சேர்ந்து வலையோடு பறக்க வேண்டும். வேடன் உடனே வந்திடுவான். வேகம், வேகம்! காகம் சொன்னதை கேட்ட புறாக்கள் ஒன்றாகச் சேர்ந்து முழு பலத்தையும் காட்டி பறக்க ஆரம்பித்தன. புறாக்களோடு சேர்ந்து வேடனின் வலையும் பறந்தது. புறாக்கள் பறந்து இறங்கியது புறாவின் நண்பனான எலியின் வீட்டில். எலியைக் கண்ட சித்திரகிரீவன், நண்பனே, நாங்கள் பெரிய ஆபத்தில் உள்ளோம். ஒரு வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டோம். இந்த வலையை கடித்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். புறாவின் பேச்சை கேட்ட எலி வலையை கடித்து வலையில் இருந்த புறாக்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டது. பார்த்தீர்களா கர்வம் கொண்டவனுக்கு நேர்ந்த ஆபத்தை? பட்டாம்பூச்சி. இனி வருவது உலக புகழ் பெற்ற கதைகளான ஈசாப் கதைகள். அதில் அடுத்து வருவது சிங்கமும் எலியும். காட்டுக்கே ராஜா ஆனாலும் ஒரு எலியின் உதவி என்றாவது தேவைப்படும். யாரும் எளியவர்கள் அல்ல என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்தும். ஒரு நாள் மிருகங்களின் ராஜாவான சிங்கம் தன் மதிய உணவை முடித்துவிட்டு ஒரு மரத்தின் நிழலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் சென்ற பின் அந்த வழியாக ஒரு சுண்டெலி வந்தது.
வழியில் சிங்கத்தை பார்த்த எலி, அட, அது நம் மிருகராஜா ஆச்சே, எந்த அசைவும் இல்லையே. இறந்து விட்டதா? உயிரோடு இருக்கும் சிங்கத்தை தொடுவதென்பது முடியாத செயல். ஆனால் இப்போது முடியும், ஒரு முறை தொட்டு பார்க்கலாம் என்று தொட்டு பார்த்த எலி சிங்கத்தின் மேல் ஏறி ஆட்டம் போட்டது. மிருகங்களின் ராஜாவான என்மேல் ஒரு சுண்டெலியா? எந்த தைரியத்தில் நீ என்மேல் ஏறினாய்? சுண்டெலி சிங்கத்தை பார்த்து பயந்து நடுங்கியது. ராஜாவே, தெரியாமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். என்னை இந்த ஒரு முறை விட்டுவிட்டால் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். சுண்டெலி சிங்கத்திற்கு உதவுவதா? என்னிடம் விளையாடாதே, போய்விடு இங்கிருந்து. நாட்கள் சென்றன. ஒரு நாள் வேடன் விரித்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. அப்போது அந்த வழியில் சுண்டெலி வந்தது. அங்கே வலையில் அகப்பட்ட சிங்கத்தை பார்த்தபோது எலியின் மனசு இளகியது. எலியால் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன சிங்கம்தானே இது. நம் வலிமையை காட்ட இதுதான் சமயம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வலையை கடித்து துப்பி நான் உங்களை காப்பாற்றுகிறேன். வலையை கடித்து சிங்கத்தை காப்பாற்றியது. யாரும் எளியவரல்ல என்பதை நீ உணர்த்திவிட்டாய். இருவரும் ஒன்றாக காட்டுக்குள் நடந்தனர். பட்டாம்பூச்சி. எதை பற்றியும் யோசிக்காமல் பிறர் சொல்லும் வார்த்தையை நம்பி செயல்பட்டால் என்ன நடக்கும்? இந்த கதையை கேளுங்கள். கழுதையும் வெட்டுக்கிளியும். ஒரு காட்டில் உறக்கத்தில் இருந்த கழுதை ஒரு இனிமையான பாடலை கேட்டு விழித்துக் கொண்டது. எதுவும் புரியாமல், இது யார் பாடும் சங்கீதம்? எங்கே இருந்து பாடுகிறார்கள்? அங்கு பாடிக்கொண்டிருக்கும் வெட்டுக்கிளியை பார்த்து, நீங்கள் எவ்வளவு அழகாக பாடுகிறீர்கள். உங்கள் குரலின் ரகசியம் என்ன? நாங்கள் பிறவி பாடகர்கள். உடனே கழுதை தன் புராணத்தை பாட ஆரம்பித்தது. நானும் நன்றாக பாடுவேன். என் பாட்டும் எல்லோருக்கும் பிடிக்கும். என் அப்பாவும் தாத்தாவும் பெரிய பாடகர்கள். கழுதை பாட ஆரம்பித்தது. என் பாட்டு எப்படி இருந்தது? மிகவும் அருமை. சுரத்தில்தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்படியா? சுரத்தை சரியாக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புல், கொடி, செடியின் மேல் இருக்கும் பனித்துளிகளை மட்டும்தான் சாப்பிடுவோம். அதை கேட்ட முட்டாள் கழுதை அதை உண்மை என்றே நம்பிவிட்டது. என் சுரத்தை சரி செய்ய வேண்டும். நான் பெரிய பாடகனாக வேண்டும். அன்றிலிருந்து கழுதை பனித்துளிகளை மட்டுமே தேடி தேடி சாப்பிடத் தொடங்கியது. வேறு எதுவும் சாப்பிடாததால் அந்த முட்டாள் கழுதை பட்டினியால் இறந்தே போனது. எதையும் சிந்திக்காமல் பிறர் சொல்படி நடந்தால் இதுதான் கதி. பட்டாம்பூச்சி. அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்பட்ட பாண்டன் நாயை பற்றிய கதை அடுத்து வருவது. பேராசை என்றுமே ஆபத்து என்பதை இந்த கதை உணர்த்தும். உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தது பாண்டன் என்கிற நாய்.
எங்கு அலைந்தும் அதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அட, எவ்வளவு கஷ்டம்! இப்படியே போனால் நான் பசியாலேயே இறந்து விடுவேன். வழியில் ஒரு காகம் எலும்பு துண்டு ஒன்றை சாப்பிடுவதை நாய் பார்த்தது. அதோ எலும்பு துண்டு, அது அந்த காகத்திற்கு எப்படி கிடைத்தது? காகத்தை துரத்திவிட்டு எலும்பு துண்டை சாப்பிட ஆரம்பித்தது. அது என் உணவு, அதை தட்டி பறிக்க உனக்கு உரிமை இல்லை, இது வன்முறை. அதை கேட்ட பாண்டனுக்கு கோபம் வந்தது. காகத்தை குறைத்து அனுப்பிவிட்டு எலும்புடன் வேறொரு இடத்திற்கு சென்றது. ஆனால் காகம் விடுவதாக இல்லை. எனவே நாய் மீண்டும் அங்கிருந்து எலும்புடன் வேறொரு இடத்திற்கு ஓடியது. வழியில் ஓர் ஆற்றை கடந்து போகும்போது ஆற்று நீரில் தன் உருவத்தை பார்த்தது. உடனே அதோ ஆற்றுக்குள் ஒரு நாய், அதன் வாயிலும் ஒரு எலும்பு துண்டு. அது தன் உருவம்தான் என்பதை அறியாத பாண்டன் அதை பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. அந்த உருவமும் அதே போல் செய்தது. கோபம் கொண்ட பாண்டன், உன்னை கொன்று உன் வாயில் உள்ள எலும்பு துண்டையும் சாப்பிட்டு விட்டுத்தான் வேறு வேலை என்று ஆற்றுக்குள் பாய்ந்தது. அப்போது பாண்டனை தேடிக்கொண்டு அங்கு வந்த காகம் நாயின் முட்டாள்தனத்தை கண்டு கேலி செய்து சிரித்தது. வன்முறைக்கு இதுதான் பரிசு. பட்டாம்பூச்சி. இளமையில் உழைத்தால் முதுமையில் நலம் என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் கதை இது. எறும்பும் வெட்டுக்கிளியும். அது ஒரு வெயில் காலம். எறும்பு ஒன்று தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. உணவை தேடி போக வேண்டும், அதை சேகரித்து வைக்க வேண்டும். எவ்வளவு வேலைகள்! மழைக்காலம் வேறு வரப்போகிறது. இப்போது சேகரித்து வைத்தால்தான் கஷ்டகாலத்தில் உதவும். ஆனால் வெட்டுக்கிளி அதை பற்றி கவலையே படாமல் ஆட்டமும் பாட்டமுமாய் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வழியில் எறும்பை கண்ட வெட்டுக்கிளி, எறும்பு நண்பனே, இது என்ன மழைக்காலமா? ஏன் இப்படி எலும்பு முறிய வேலை செய்கிறாய்? என்னுடன் வா, பாட்டு சொல்லித் தருகிறேன். இந்த வெயில் காலத்தில் விளையாட்டா? நான் வரவில்லை. நீ பெரிய முட்டாள். அடுத்து மழைக்காலம் வரப்போகிறது. இந்த வெயில் காலத்தில் உணவு சேகரிக்க தவறினால் மழைக்காலத்தில் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். மழைக்காலம் வரும்போதுதானே, அதை அப்போது பார்க்கலாம். எறும்பின் பேச்சை கேட்காமல் வெட்டுக்கிளி பறந்தது. வெயில் காலம் முடிந்து மழைக்காலமும் வந்தது. மழையின் காரணமாக யாராலும் வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை. எறும்பு தான் சேகரித்த தானியங்களை உண்டுவிட்டு தன் கூட்டிற்குள்ளேயே மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தது. பாவம் வெட்டுக்கிளி வசிக்க வீடும் இல்லாமல் உண்ண உணவும் இல்லாமல் நனைந்து நடுங்கி எறும்பின் வீட்டிற்கு போனது. நண்பனே, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? இல்லை இல்லை, வெயில் காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ பாட்டு பாடி சுற்றி கொண்டிருந்த போது மழைக்காலம் வந்துவிடும் என்று சொன்னேனா இல்லையா? முதலில் இங்கிருந்து போய்விடு. எறும்பு சொன்னது சரிதான். இளமையில் உழைப்பு, முதுமையில் நலம். பட்டாம்பூச்சி. அறிவுடன் செயல்பட்டால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். ராஜதந்திரியான நரியிடமிருந்து தப்பிய ஆட்டினை பற்றி கதை இது. ஆடும் குளநரியும். ஒரு மலைச்சரிவில் இளம் புற்களையும் இலைகளையும் தின்று வாழ்ந்து வந்தது ஒரு முட்ட நாடு. எவ்வளவு சுவையான புல்! புல் தின்ற மகிழ்ச்சியில் முட்ட நாடு மலைச்சரிவில் துள்ளி குதித்து ஓடியது.
திடீரென ஏதோ ஒரு சத்தம் கேட்க முட்டனுக்கு பயம் ஏற்பட்டது. அது என்ன? புல்லில் ஏதோ அசைவு. யாரது? யாரங்கே? எனக்கு பயமாக இருக்கிறது. நாம் முதலில் வீட்டிற்கு போகலாம் என்று வீட்டிற்கு திரும்பும்போது குள்ள நரி ஒன்று குறுக்கே நின்றது. நீண்ட காலமாக உன்னை இந்த காட்டில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கொழுத்து வளர்ந்த உன் இறைச்சியை ருசிக்க நினைத்து எனக்கு தூக்கம் கூட வருவதில்லை. என்ன செய்தாலும் இந்த நரி என்னை கொன்று சாப்பிடும். ஏதேனும் தந்திரம் செய்தால்தான் உயிர் பிழைக்க முடியும். என்னை நீங்கள் கொன்று சாப்பிடுவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சாவதற்கு முன்பு என் இறுதி ஆசையை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும். நரி குலுங்கிச் சிரித்தது. சரி, சொல். உன் இறுதி ஆசைதான் என்ன? சொல், கேட்கிறேன். எனக்கு புல்லாங்குழலின் இசையை கேட்க வேண்டும் போல் உள்ளது. சாகும்போது சந்தோஷமாக சாகலாம் இல்லையா? அதுதான் உன் ஆசையா? நரி புல்லாங்குழலை ஊத ஆரம்பித்தது. அந்த சத்தத்தை கேட்டு ஊருக்குள் இருந்த நாய்கள் எல்லாம் காட்டிற்குள் ஓடி வந்தன. நாய்களைக் கண்ட நரி ஊதுவதை நிறுத்திவிட்டு காட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தது. தலைதெறிக்க ஓடிய நரி ஓரிடத்தில் மயங்கி விழுந்து மனதிற்குள் பேசிக்கொண்டது. எனக்கு இது தேவைதான். ஓர் ஆட்டிடம் இருக்கும் புத்திசாலித்தனம் கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. பட்டாம்பூச்சி. யாருக்கும் தீங்கு நினைக்காதே. வினை விதைப்பவன் வினை அறுப்பான். நண்பனை காட்டிக் கொடுத்த ஒரு குள்ள நரியின் கதை இது. கழுதையும் குள்ள நரியும். ஒரு காட்டில் நரியும் கழுதையும் நண்பர்களாக இருந்தார்கள். காட்டில் சுற்றித் திரிந்து விளையாடி பொழுதை ஆனந்தமாக கழித்தார்கள். அன்றொரு நாள் வரும் வழியில் நரியிடம் கழுதை, நண்பனே, எனக்கொரு ஆசை. நானும் வேட்டையாட வேண்டுமே. அவ்வளவுதானே? வா, உடனே போகலாம். நாம் ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடலாம். காட்டில் இருவரும் நீண்ட தூரம் நடந்தும் எந்த பெரிய மிருகமும் கிடைக்கவில்லை. நண்பனே, நான் நீண்ட தூரம் நடந்து களைத்து விட்டேன். என்னால் இனி ஒரு அடி கூட நடக்க முடியாது. நீ போய் ஏதேனும் சிறிய விலங்கு இருந்தால் பார்த்து விட்டு வா. குள்ள நரி தனியாக இரையை தேடியது. அப்போது வழியில் சிங்கம் ஒன்று நிற்பதைக் கண்டு தன் ஆபத்தை உணர்ந்தது. எப்படியும் தப்பிக்க முடியாது. உயிர் பிழைக்க ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டும். நரி சிங்கத்தின் அருகில் போனது. மிருகராஜனுக்கு பசி என்று நினைக்கிறேன். உங்களின் பசிக்கு இந்தச் சிறியவனை சாப்பிட்டால் போதுமா? அதனால் ஒரு பெரிய மிருகத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதை சாப்பிடுங்கள். என்ன பெரிய மிருகமா? எங்கே இருக்கிறது அது? நான் வரும் வழியில் ஒரு கழுதையை கண்டேன். நல்ல கொழுத்த உடம்பு. நான் ஏதாவது ஒரு தந்திரம் செய்து அவனை உங்களிடம் கொண்டு வருகிறேன். என்னை போக அனுமதியுங்கள். சரி, நீ போய் கொண்டு வா. எப்படியாவது அந்த கழுதையை ஏமாற்றி சிங்கத்தின் முன்னால் நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே ஓடிய நரி கழுதையின் முன்னால் சென்று நின்றது. என்ன நண்பனே, ஏதாவது மிருகம் கிடைத்ததா? ஆம், கிடைத்தது. ஒரு வயதான புலி, அதுவும் குருட்டுப் புலி. நாம் அதை பிடித்து விடலாம். அதற்கு உன் உதவியும் வேண்டும். என் உதவி தேவையா? என்ன உதவி? சொல். நீ வலையில் அகப்பட்டதைப் போல் இருக்க வேண்டும். அப்போது புலி மெதுவாக உன்னிடம் வரும். நான் மறைந்திருந்து புலியின் மீது பாய்கிறேன்.
என்று சொல்லி அருகில் இருந்த ஒரு வேடனின் வலைக்குள் படுக்க வைத்தது. நரியின் வார்த்தையை உண்மை என்று நம்பிய கழுதையும் வலைக்குள் படுத்துக் கொண்டது. நண்பனே, நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி நரி சிங்கத்திடம் ஓடியது. பிரபுவே, நான் சொன்னது போலவே ஒரு தந்திரம் செய்து கழுதையை பிடித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பசியாருங்கள். அதை கேட்ட சிங்கம் நரியின் பின்னால் சென்றது. அங்கு கழுதையை கண்ட சிங்கம், இவன் சொன்னது உண்மைதான், ஆனாலும் அருகில் சென்று பார்க்கலாம். அப்போது சிங்கத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது. எப்படியும் இவன் தப்பிப் போக முடியாது. என் பசியும் அடங்கிவிட்டது. இப்போதைக்கு நரியை சாப்பிடுவோம். கழுதையை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் நண்பனையே பலி கொடுக்கத் துணிந்தானே, இவன் புத்திசாலி. இவனைச் சாப்பிட ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். ராஜாவே, என்ன யோசனை? உன்னை என் மந்திரியாக்கினால் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். வா, என் அருகில் வந்து ராஜகிரீடத்தை வாங்கிக்கொள். நரி மந்திரியாகும் கனவோடு சிங்கத்தின் அருகில் சென்றது. காத்துக் கொண்டிருந்த சிங்கம் நரியின் மீது பாய்ந்தது. பார்த்தீர்களா துரோகிக்கு கிடைத்த தண்டனையை? பட்டாம்பூச்சி. என்ன நண்பர்களே, என் கதைகளும் பாட்டுகளும் உங்களுக்கு பிடிச்சதா? புதிய பாட்டுகளோடும் கதைகளோடும் நான் மீண்டும் வருவேன். பை பை. சொல்லிடவே சிறு பெண்ணாக நான்